வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கோயில் பயண வீடியோவில் காவேரி ஆற்றங்கரையின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் ஒன்றான ஐம்பூத ஸ்தலங்களில் நீருக்கான ஸ்தலமான ஒரு ஸ்தலத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். திருவனைக்காவில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருத்தலம்தான் அது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான ஸ்தலமாக இருக்கக்கூடிய இது திருச்சியில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை போலவே மிக பிரம்மாண்டமான 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சிவஸ்தலம் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயம். அதோட சக்தி பீடங்களின் ஒன்றான அம்மனுக்கான அகிலாண்டேஸ்வரியின் ஸ்தலமாகவும் இது விளங்குது. 4 திசை கோபுரங்களையும் 5 பிரகாரங்களையும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலா இந்த கோயில் விளங்குது. இந்த கோயிலை பற்றின புராணம் வரலாறுகளை வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல புராணம்ங்கிறது, சிவனை நினைத்து தவம் செய்த பார்வதி தேவி காவேரி கரையோரம் இருந்த ஒரு நாவல் மரத்தடியில் காவேரி நீரை கொண்டு சிவபெருமானை நீராலான சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஒரு ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம்னு. மற்றொரு புராண கதைகளின்படி சாபம் பெற்ற 2 சிவகணங்கள் யானையாகவும் சிலந்தியாகவும் உருமாறி இங்கே நாவல் மரத்தடியில் இருந்த சிவபெருமான வழிபட்டு சிலந்தி கோச்சங்க சோழனாகவும் யானை சிவகணங்களின் தலைவனாகவும் சாப விமோசனம் பெற்றதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராணம் சொல்லுது. அதில் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டது தான் இந்த திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராணம். கோயிலோட 2ஆம் நிலை நுழைவு கோபுரத்துக்கு முன்னாடியே கோயிலோட தெப்பக்குளம் இருக்குது. இந்த நுழைவு கோபுரத்தின் முன்புறத்தில் சுப்பிரமணியருக்கும் விநாயகருக்கும் தனித்தனியாக சன்னதியும் இருக்குது. மூன்றாம் நிலை பிரகாரத்தின் முன்புறத்தில் அழகானதொரு 4 தூண்களாலான மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இதில் இந்த கோயிலை கட்டின அரசர்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. உட்புறத்தில் சிவபெருமானோட அற்புத ஓவியமும் இருக்குது. இதோட வலதுபுறத்தில் கோசாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றிலுமே மா, தென்னை, புளிய மரம், நாவல் மரம் போன்ற பல்வேறு மரங்களாலான ஒரு அழகான வனமாகவே காட்சி தருது. இந்த ஸ்தலம் அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் மற்றும் ஐயரடியாரால் பாடப்பட்ட தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் விளங்குது. கோயிலோட 4ஆம் பிரகாரத்தில் அம்மனுக்கான சன்னதியும் 5ஆம் பிரகாரத்தில் மூலவருக்கான சன்னதியும் இருக்குது. முதல்ல மூலவரை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். கோயிலோட கொடி கம்பத்தையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு நம்ம போயிட்டு ஜம்புகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்கான ஸ்தலமான இதில் மூலவரை சுற்றி எல்லா நாட்களிலும் நீர் கசிந்த வண்ணமே இருப்பது இந்த கோயிலோட ஒரு அற்புதமானதொரு விஷயம். இந்த கோயிலில் இருக்க மூலவரை தரிசனம் பண்ணுவதற்கு கோயிலோட வெளிப்புறத்தில் நவ துவாரங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். கோயிலோட மூலவரை பார்ப்பதற்கு உள்ளே நுழையிற நுழைவாயில் மிக குறுகியதாகவும் 4 அடிக்கு குறைவானதாகவே இருக்கும். கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி மற்றும் பல சிறு தெய்வங்களுக்கான தனித்தனியான சன்னதிகளும் இருக்குது. கோயிலோட கருவறை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட மற்ற சன்னதிகளை போய் நம்ம பார்க்கலாம்.
கோயிலின் மூலவர் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையின் தூண்கள் ஒவ்வொன்றிலையும் அற்புதமான பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் பிச்சாடனாரோட சிற்பம், நாவல் மரத்தடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட சிற்பமும், நாவல் மரத்தடியில் தவம் செய்யும் முனிவரோட சிற்பம், மற்றொரு தூணில் முருகப்பெருமாளோட சிற்பமும், அதற்கு எதிர்த்தாற்போலேயே சிவன் பார்வதியோடு கைலாயத்தில் அமைந்திருக்கும் போன்ற சிற்பமும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. மற்றொரு தூணில் அம்மனோட சிற்பமும், அதற்கு எதிர்த்தாற்போலேயே சிவபெருமான் முடிவில்லா நாகங்களுக்கு இடையில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிற்பங்களில் ஒன்று இது. பிருங்கி மகரிஷியோட சிற்பம். இவர் 3 கால்களை உடைய ஒரு மகரிஷி. இங்கே இருக்கிறதுலேயே வித்தியாசமான சிற்பம் இது. இதே போலவே தலைவிரி கோலத்தோட கையில் குழந்தையோடு காட்சி தரும் மங்கையினுடைய சிற்பமும் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சிற்பமாகவே இருக்குது. இந்த சிற்பம் மிகவும் தத்ரூபமான அமைப்பில் ஒவ்வொரு இஞ்சிலும் உண்மையான ஒரு பெண் நிற்பது போன்ற தோற்றத்திலேயே செதுக்கப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு தூணில் ஒரே நேரத்தில் 5 அம்புகளை எய்தும் வீரனோட சிற்பமும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பங்களை பார்த்தபடியே நம்ம அம்மன் சன்னதிக்கு போக தொடங்கலாம். அம்மன் சன்னதி 4ஆம் பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு பிரம்மாண்டமான சன்னதியாகவே அமைஞ்சிருக்கு. அம்மன் சன்னதிக்கு போகிற வழியிலேயே பல்வேறு வகையான சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இந்த கோயிலோட வரலாற்றை சொல்லும்படி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு சுமார் 156 கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுக்கள் மூலம் இந்த கோயிலை இருக்கக்கூடிய பழமையான கல்வெட்டு பராந்தக சோழனுடையது. அதற்கு பின்னால் வந்த பாண்டிய, முத்தரைய, நாயக்க மன்னர்களாலும் இந்த கோயிலானது பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. நாட்டாரத்தாலும் இந்த கோயிலானது பராமரிக்கப்பட்டு வந்ததுக்கான கல்வெட்டுகள் இங்கே கிடைச்சிருக்கு. மூலவர் சன்னதியின் திருச்சுற்று மாளிகையில் இந்த கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான பல சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே மிக பழமையான சிற்பங்கள். இதை கடந்து போகிறப்போ 108 லிங்கங்கள் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருது. அதையும் நம்மால் பார்க்க முடியுது. இந்த கோயிலோட கட்டுமான பணியின் போது திருச்சுற்று மாளிகையின் மதில் சுவரை கட்டும் பொழுது கடைசி சுவரை சிவனை மேற்பார்வையிட்டு கட்டினதாகவும் அவர் வழங்கிய திருநீர் தங்கமாக மாறியதாகவும் இங்கே ஒரு ஸ்தல புராணம் சொல்லுது. அந்த மதிலுக்கு திருநீற்று மாளிகை மதில் அப்படிங்கிற பேரும் இங்கே அழைக்கப்படுது. மூலவர் சன்னதிக்கு வெளிப்புறத்தில் 4ஆம் பிரகாரத்தில் அம்மன் சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட அம்மன் அகிலாண்டேஸ்வரி. இந்த அம்மன் மிகவும் உக்கிரமாக இருந்ததுனால அவரோட உக்கிரத்தை குறைப்பதற்காக சுப்பிரமணியர் முருகரோட சிறு சிறு சன்னதிகள் இந்த கோயிலுக்கு முன்புறத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் அம்மனோட கோபத்தை குறைக்கும் வகையில் அவரோட காதணிகள் பெரிதாக ஆக்கப்பட்டிருக்கு. இதற்கு தாடகம் என்று பேரும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் 3 வேளை பூஜைகளில்
மதிய பூஜை அம்மனோட பூஜையாகவே நடத்தப்படுது. இதில் அந்த கோயிலோட அர்ச்சகர் அம்மன் வேடம் பூண்டு தான் அர்ச்சனை பண்ணுறாரு. அம்மனோட சன்னதிக்கு வெளிப்புறத்தில் ஏகநாதரோட சிற்பம் இருக்குது. இது ஒரே சிற்பத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளை குறிக்கும் சிற்பமாகும். இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் அம்மனோட உண்மையான உருவம் ஒரு ஓவியமாக வடிக்கப்பட்டிருக்கு. அம்மன் அவ்வளோ ஒரு கோபத்தோடையும் இருக்கக்கூடிய ஓவியம் அது. இங்கே அம்மன் சன்னதிக்கு வெளிப்புறத்தில் நம்ம கிழக்கு வாசல் புறம் இருக்கக்கூடிய குபேரலிங்கம் மற்றும் ஜம்பு தீர்த்தம், அக்னி தீர்த்தத்தை போய் பார்க்கலாம். அம்மன் சன்னதியை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலோட கிழக்கு வாசல் புறம் நம்ம போகலாம். கோயிலோட கிழக்கு வாசல் புறம் ஜம்பு தீர்த்தமும் குபேரலிங்கமும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குபேரலிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த குபேரலிங்கத்துக்கு பல்வேறு முகங்களை உடைய பிரம்மாண்டமான ருத்ராஜ மாலை அனுபவிக்கப்பட்டிருக்கு. குபேரன் பிரச்சனையில் இருந்தபோது இந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணித்தான் தன்னோட பாவத்தை போக்கிக்கிட்டு மிக பெரும் செல்வந்தர ஆனார் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு புராண கதை. இதன்படி மக்களும் இங்கே திரளான முறையில் வந்து பூஜைகளை பண்ணுறாங்க. குபேரலிங்கத்தையும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கோயிலோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தையும் மற்றும் அக்னி தீர்த்தத்தையும் போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஆடல் மண்டபங்கிறது மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். இதற்கு பக்கத்திலேயே அக்னி தீர்த்தம் இருக்குது. இந்த கோயிலோட தீர்த்தமாக மொத்தம் 9 தீர்த்தங்களும் காவிரி ஆறும் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சில தீர்த்தங்கள் மட்டும்தான் நம்ம பார்வைக்கு கிடைக்குது. இந்த கோயிலோட ஸ்தல மரமான நாவல் மரம் ஒரு சில இடங்களில் இங்கே நட்டு வச்சுருக்காங்க. இந்த அக்னி தீர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம கோயிலோட ஆடல் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சில அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம்.
இந்த கோயிலோட மதில் சுவர் ஒன்றொன்றும் 8 அடி நீளமும் 1 அடி 1.5 அடி அகலமும் உள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவராகவே அமைஞ்சிருக்கு. இது கோயில் ஆடல் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமும் உண்மையிலேயே அந்த பொருட்களும் கூடையும் இருந்தால் எப்படி இருக்குமோ அதையும் போல் கல்வெட்டுக்களாக செதுக்கியிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான சிலையை நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அற்புதமானதொரு கோயிலை வலம் வந்துட்டு கோயிலோட வெளிப்புறம் இருக்கக்கூடிய தேரோட்டி விநாயகரையும் வணங்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் இது போன்றதொரு நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இங்கே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR. நன்றி நண்பர்களே.